புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நாடியவர்களை தலைவராக ஆக்கக்கூடியவனும் நாடியவர்களை தலைவர் பதவியில் இருந்து இறக்கக்கூடியவனும் வல்ல இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 124. இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள், இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹீம், என் சந்ததியினரிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியிலுள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்னுடைய சந்ததிகளில் தலைவர்களாக ஆக்கி அருள்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். அதே நேரத்தில் அநியாயக்காரர்களுக்கு அந்த என்னுடைய வாக்குறுதி சேராது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் குர்ஆன் அத்தியாயம் ஓதி கொடுக்கப்படும். ஆன்மீக முறையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கிடைக்கும். மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.